ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 30ஆம் நாள் 16/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் எல்லாம் ஆசார சீடராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து கொள்வோம். அங்கே நவக்கிரகங்களுடைய வழிபாடுகளில் வருகின்ற பொழுது இந்த செல்வங்களை அள்ளி கொடுப்பவன் குபேரன். அந்த குபேரனுடைய திசை வடக்கு திசை, வடதிசை. அந்த வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குரு பகவான். அவருக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவர். அதேபோல் தட்சணாமூர்த்தி சிவன் ஆலயங்களிலே அங்கே மூலாலயத்துக்கு அடுத்ததாக இருக்கிற அர்த்த மண்டபத்திற்கு பின்புறமாக தெற்கு நோக்கி யமனுடைய திசை தெற்கு திசை. அந்த யமனுடைய திசையை நோக்கி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தியாக. அவருக்கு கீழே இந்த 4 சிஷ்யர்கள் இருப்பார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். அந்த தட்சிணாமூர்த்தியையும் குருமூர்த்தமாக வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்து அந்த கொண்டல் கடையை அடியவர்களுக்கு நிவேதனமாக வைக்கப்பட்ட பிரசாதமாக அடியார்களுக்கு கொடுத்து இறைவனுடைய அருளை எல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறந்ததாக அமைந்திருப்பது. நாளைய தினம் இந்த புரட்டாதி மாதத்தினுடைய நிறைவு நாள். நாளைய தினம் ஏகாதசி விரதம் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்டதாகிய ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது அன்னை பராசக்தியை அந்த கௌரியம்பிகையானவள் சிவனை வேண்டி அனுஷ்டானத்திலே ஈடுபட்டு வந்ததாகிய கேதார கௌரி ஈஸ்வர விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சிவனுக்குரிய விரதம், அம்பாள் அனுஷ்டித்த விரதம். அதனால் இதை கௌரி விரதம் என்று சாதாரணமாக சொல்லிக்கொள்வார்கள் நடைமுறையிலே. இது சிவனுடைய விரதம், சிவனுக்குரிய விரதம், சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டித்த விரதம். இந்த விரத அனுஷ்டானத்திலே இருக்கின்றவர்கள் இவ்வாறு அன்றாடம் ஒவ்வொரு முடிச்சுகள் அந்த நோன்பு கயிற்றை போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு முடியவில்லை என்றால் 9 நாள் இந்த விரதம் இருந்து கொள்ளுகின்றவர்கள் ஒரு நாளைக்கு 2 முடிச்சு வீதம் போட்டு கடைசி நாளிலே மீதியாக இருக்கிற 3 முடிச்சுகளையும் சேர்த்து போட்டுக்கொள்ளக்கூடியதாகவும் அமையக்கூடியது. இவ்வாறு இந்த முடிச்சுகள் அவரவர் கையினாலே போட வேண்டும். அவர் நமக்கு 9 நாளும் முடியவில்லையா 7 நாள் கூட அந்த விரதமாக இருந்து அந்த முடிச்சுகளை உங்கள் கைகளாலே போட்டுக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 3 முடிச்சு வீதம் 7 நாளைக்கு போடுகின்ற பொழுது 21 முடிச்சுகள் வந்துவிடும். இவ்வாறு அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கெல்லாம் வர வேண்டும். இது நல்ல பிரார்த்தனையோடு
அவரவர் கைகளினாலே நாங்கள் முடிச்சுகள் போடப்படுகின்ற பொழுது எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதுதான் அங்கே நடக்கக்கூடியது. உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன், அந்த முடிச்சு வரும். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன், அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அந்த முடிச்சு போடுகின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் எதை நினைத்து அந்த முடிச்சை போடுகின்றீர்களோ அது சிறப்பாக நடக்கும், சிறப்பாக இறையர்களோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் இந்த கேதார கௌரி விரதம் தொடர்பாக நாம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.